கேஸ் கொடுத்தாலும் நானே நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லு. நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இப்படி எல்லாம் அனுபவிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரொமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண பரபரப்பான திருப்பங்களோட இந்த வாரம் போக போகுது சீரியல். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு மீனா தம்பி இருக்காங்க இல்லையா சத்யா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண நேரம் கரெக்டாக வந்துட்டு அவங்க ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. அதில் பார்த்தா ரேகா வந்து பேசியிருக்காங்க, நீங்கள் அவங்கள எதாவது பண்ணிங்கன்னா நான் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு போலீஸ் வந்துட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே முத்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சண்டை போடுறாங்க, என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சண்டை போடுறாங்க. அதுக்கு மீனாவோட மாமியார் இருக்காங்களே, அதை முத்துவோட அம்மா, அவள் எங்கே போனாலும் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உன் பொண்ணு எவன் கூட ஓடி போனாலும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ முத்து வந்துட்டு சொல்கிறாரு, அவங்க 2 பேர் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சண்டை போடுறாங்க. அப்போ நாங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு முத்துவோட அம்மா வந்துட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், என்னெல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்தினேன், அதுக்கெல்லாம் நீ இன்னும் அனுபவிப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்தாமணியை. உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சண்டை போடுறாங்க. ஸோ ரேகாக்கும் சத்யாவுக்கும் முத்து கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும். ஆனால் சிந்தாமணி வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேர் ஆசைப்படுறதுனால கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.